என்னோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். உங்களுக்கு தெரியும், ஒரு தேவனுடைய பிள்ளை புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலும் நீங்கள் ஏமாறக்கூடாது. ஏமாறுவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இல்லை என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரிடத்திலும் ஆண்டவர் ஏமாற விடமாட்டார். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அவர்களை தப்புவிப்பார் என்றெல்லாம் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு முன்பாக ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய இடங்களிலே நீங்கள் ஏமாந்திருக்கலாம். ஆனால் இந்த 3 வாரமும் நான் கொடுத்த இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்பீர்களே ஆனால், அந்த தேவ ஆலோசனையை நீங்கள் கேட்பீர்களே ஆனால், இனி நீங்கள் யாரிடத்திலும் ஏமாறாமல் இருப்பதற்கு இது உங்களை வழிநடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாய் கடந்த 2 வாரங்களாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஏமாந்து போகிறான், எதனாலே ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிறான் என்கிறதை குறித்து நம்ம தியானித்தோம். கடந்த வாரத்துல கூட சொன்னேன், நீங்கள் ஒரு விசை ஏமாந்தீர்கள் என்று இந்த உலகம் உங்களை விட்டு போகாது. ஐயோ, ஒரு டைம் இவனை ஏமாத்திட்டோம், இவன்கிட்ட 1 லட்சம் ரூபா பிடுங்கிட்டோம், 50,000 ரூபா பிடுங்கிட்டோம், அவ்வளவுதான் போதும், இதுக்கு மேல இவனை ஏமாத்தக்கூடாது, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிற உலகம் அல்ல இந்த உலகம். நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் ஏமாறுகிற நபராய் இருப்பீர்களே ஆனால் உங்களை முடிவு வரைக்கும் ஏமாற்றுகிறது தான் இந்த உலகம். இந்த உலகம் உங்க மேல பரிதாபப்பட்டு உங்க மேல பாசம் வச்சு உங்களை ஏமாற்றாம இனி விட்டுறலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காது, ஏமாற்றி கொண்டே தான் இருக்கும். சோ அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரிடமும் ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 4ஆவதாக, ஃபர்ஸ்ட் நாள் 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் முதல் வாரம், 2வது வாரம் 1 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரத்திலே 4வது ஒரு காரியத்தை, ஒரு தேவனுடைய பிள்ளை மனிதர்களிடத்திலே எப்படி ஏமாறுகிறீர்கள், எதை கொண்டு மனிதர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்கிற இந்த 4வது காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் இதை முதல் விசையாய் நீங்கள் இதை கேட்பீர்களே ஆனால், தயவு செய்து இதற்கு முன்பாக நான் பேசின இந்த 2 வாரத்தினுடைய செய்தி நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனல்ல யாரிடமும் ஏமாறாமல் இருக்க என்கிற ஒரு தலைப்புல பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றத நம்ம 2 வாரமும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு 4ஆவதாக ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம திறந்து கொள்ளுங்கள். வேதத்தை திறந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். பேஜ் நம்பர் 369வது பக்கத்திலே இருக்கிறது. வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்தில் இருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் நீ கொன்று போட கடவா என்று சொல் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயுமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால், சவுல் ராஜாவினிடத்திலே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி பொறுப்பை ஒப்படைக்கிறார். அப்படி என்றால் சவுல் ராஜா நேரடியாக ஆண்டவரோடு அவர் பேசி காரியங்களை அவர் பெற்றுக்
பெற்றுக்கொள்ளல. ஆனா அவருக்கு சொல்லி கொடுக்கிறதற்காக சவுல் ராஜா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். இவர் எதை செய்தாலும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இப்படி எல்லாம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டு விட்டு இந்த சவுல் ராஜா அத ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி கேட்டு சவுல் ராஜாவினிடத்துல சொல்லும் போது சவுல் ராஜா அந்த காரியத்தை அதை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவதாக ஆண்டவர் சவுலை தான் ராஜாவாக கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்கு வருகிறது. அடுத்து உனக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, அமலேக்கு என்கிற அந்த ஜாதியை இல்லைன்றால் அமலேக்கு என்கிற அந்த நாட்டை நீ முழுவதுமாக கைப்பற்றி அங்கே இருக்கிறது எல்லாவற்றையும் அழித்து விடு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் வழிமறித்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் போக விடாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் யாருமே அவர்களுக்கு இணங்கவில்லை. அது மட்டுமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்கிறான், அந்த அமலேக்கு என்கிற அந்த நாட்டினுடைய ராஜா அந்த ஆகாக் என்கிற அந்த ராஜா அநேகரை பிள்ளையற்றவனாக்கினான். அதனாலே அவர்களையும் உயிரோடு வைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை இந்த சவுலுக்கு வரும். சவுல் போகிறான், அதே போல யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணி அநேக காரியங்களை நீங்கள் அந்த வசனத்தை அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் அப்படி நடக்கும். அவன் எல்லாவற்றையும் சங்கரிச்ச உடனே அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அந்த நாட்டை நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சாமுவேல் இப்ப வர்றாரு. 13வது வசனத்தை வாசிக்கும் போது, சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சவுல் ராஜா ஒரு மிகப்பெரிய தவறை இந்த இடத்துல செய்கிறார். இந்த தவறை செய்ததுனால அவருக்கு வருகிற தீமையை குறித்து நீங்க 20வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல் கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவை ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாகுமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவிகெடுத்தலே உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அகபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். 26வது வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இந்த இடத்திலே இந்த சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில இவன் செய்த ஒரே ஒரு தவறு அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து பிடுங்கி போட்டது. அது மட்டுமல்ல, சாமுவேல் சொல்றாரு, திரும்ப நான் உன்னை நீ சந்திக்க வரமாட்டேன்ப்பா, உன்னிட்ட நான் நீ ஆலோசனை கொடுக்கறதுக்கு நான் வரமாட்டேன். அதே போல இந்த சவுல் ராஜா தன்னுடைய அரசாட்சியினுடைய கடைசி வரைக்கும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லாம, தனக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் இல்லாம அதிகமாய் கஷ்டப்பட்டார். அன்று முதல் ஆண்டவர் இன்னொரு ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார்.
ஸோ இந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கு சவுல் ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அவன் இழந்துட்டான். இது என்னன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியில் சொல்றாரு, அமலேக்கையும் அவனுடைய ராஜாவையும் அங்கே இருக்கிற சகலத்தையும் அழிக்க சொல்றாரு. ஆனா இந்த சவுல் ராஜா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நல்லா இல்லாதெல்லாம் அழிச்சிட்டாரு, கஷ்டமானதெல்லாம் அழிச்சிட்டாரு. ஆனா அந்த நாட்டினுடைய ராஜாவையும் அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு சில புஷ்டியான மிருக ஜீவன்களையும் அவர் உயிரோடே வைத்தார். அவர் மிருக ஜீவன்களை உயிரோடு வைத்தது மட்டுமல்ல, அந்த ராஜாவை உயிரோடு வச்சாரு பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஆபத்தா மாறிச்சு. ஏன் இவர் உயிரோட வச்சார் அப்படின்னா, ஆண்டவர் ஏற்கனவே போகும்போது சொல்லிதான் அனுப்பினார். நம்ம 15ஆம் அதிகாரத்துல 2வது 3வது வசனத்தை வாசிச்சோம். அந்த 3வது வசனத்துல, இப்பொழுதும் போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சவுலுக்கு தெளிவா சொல்றாரு. எப்பா, நீ யாருக்கு வேணாலும் இரக்கம் பாராட்டு, நீ யாருக்கு வேணாலும் நன்மை செய். ஆனா ஒண்ணு, அமலேக்கியர்களுக்கு மட்டும் நீ இரக்கம் பாராட்டாத, அந்த ராஜாவுக்கு நீ இரக்கம் பாராட்டாத என்று ஆண்டவர் சொல்லியும் சவுல் ராஜா அந்த அமலேக்கியனின் ராஜாவுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக, ஆகாகுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கொடுக்க போகிற செய்திக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி ஏமாற்றுவாங்க. சில மனிதர்கள் உங்கள் மேல் அன்பு காட்டி ஏமாற்றுகிறார்கள். சில மனிதர்கள் உங்கள் மேல் உங்களிடத்தில் வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ப பண்ணி உங்களை ஏமாற்றுகிறார்கள். சில மனிதர்கள் உங்களை பயமுறுத்தி ஏமாற்றுகிறார்கள். ஆனா சில மனிதர்கள் உங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய பரிதாபத்தை சம்பாதித்து தங்களுடைய பரிதாப காரியத்தை உங்களிடத்துல காண்பித்து நிறைய பேரை இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் எதுல ஏமாந்துடுறாங்க அப்படின்னா, ஐயோ அவன் ரொம்ப பரிதாபமா இருக்கிறான் பாஸ்டர், அவன் ரொம்ப பரிதாபப்பட்டுட்டான், அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சே ஆகணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் போல, அவன் செத்துருவான் போல, அவன் ஒன்றும் இல்லாம போல போயிடுவான் போல தெரியுது அப்படின்னு நிறைய பேர் இந்த பரிதாப குணத்தினாலேயே நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சிலரிடத்திலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு இரக்க குணம் கண்டிப்பாக அவசியம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இறங்கினார், ஆண்டவருடைய பிள்ளைகளாய நாமும் இறங்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு இரக்க குணம் இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும். இரக்க குணம் இருந்தால்தான் ஒரு ஆத்தும தாகம் உங்களுக்கு வரும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதுல நீங்க கவனமா இல்லை அப்படின்னா, சவுல் ராஜாவை போல நீங்க நிறைய காரியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருங்க. இந்த செய்தியை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப சகோதரன் என்னிடத்துல அவர் நல்ல ஒரு பிஸ்னஸ் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பிஸ்னஸை குறித்து அநேக காரியங்களை என்னிடத்துல கேட்பான். பாஸ்டர் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். நானும் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அவன் இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸை செய்கிற ஒரு மனுஷனாக அவன் மாற்றப்பட்டு வரான். அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு சொன்னான். சரிப்பா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். வர சொல்லும் போது இந்த செய்தியை கரெக்டாக நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அவன் இடத்துல சொல்கிறேன், பாஸ்டர் நான் இந்த ப்ராடக்டை எல்லாம் சேல் பண்ணுறதுக்காக கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது.
அப்போ அந்த ஸ்டோரேஜ் பண்ற இடத்துல ரொம்ப ஏழையான ஒரு கிராமத்துல உள்ள ஒரு பையன் வந்து அந்த ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ எங்கிட்ட ஒவ்வொரு டைமும் நான் இந்த பொருளை கொண்டு போய் அந்த ஸ்டோரேஜ் இடத்துல வைக்கும்போது அவன் ரொம்ப பரிதாபமான நிறைய கதையெல்லாம் சொல்லுவான். சார் எனக்கு அப்பா இல்லை சார் அப்படின்னு சொல்லுவான். சில நேரத்தில் சார் எனக்கு யாருமே இல்லை சார், நான் தனியாக வந்திருக்கேன் சார், நிறைய பேசிட்டே இருப்பான். அப்போ வந்து என்னுடைய மனசுக்கே இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அவன் என்னிடத்துல கேட்டான், சார் இந்த ப்ராடக்டை எங்கே வாங்குறீங்க, எவ்வளோ ரூபாவுக்கு வாங்குறீங்க அப்படின்னு நிறைய காரியத்தை அவன் கேட்கும்போது நான் ஒன்றும் யோசிக்கல. இவன் 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 என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையுமே நான் அவனிடத்துல சொல்லிட்டேன். எந்த இடத்துல அந்த பொருளை நான் பர்ச்சேஸ் பண்றேன், நான் எவ்வளோக்கு அந்த இடத்துல வாங்குறேன், நான் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த இடத்துல அதை கொண்டு போய் விற்கிறேன், இது எல்லாத்தையுமே அவனிடத்துல நான் ஷேர் பண்ணிட்டேன். அப்போ ஒரு 2 வாரங்கள் தாண்டிருச்சு. 2 வாரம் தாண்டதற்கு பிற்பாடு நான் அந்த இடத்துக்கு போறேன். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு வண்டி நிக்குது பாஸ்டர். அந்த வண்டிக்குள்ள முழுக்க முழுக்க என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு அப்படியே டூப்ளிகேட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த வண்டியில் இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க இருக்கிற வாட்ச்மேன் அவர் சொல்றாரு, சார் அந்த வண்டியில் இருக்கிறது உங்க பொருள் தானே அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், நான் சொன்னேன், நான் அவ்வளோ பெரிய வண்டியில கொண்டு வரலையே, நான் கார்ல தானே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், இல்லை சார் உங்க ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கு, நீ கொஞ்சம் வண்டியில பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த வண்டியினுடைய அந்த ஷீட்டை அதனுடைய அந்த கவரை எடுத்துட்டு பார்க்கும்போது நான் பண்ணின அந்த ப்ராடக்ட் அப்படியே டூப்ளிகேட்டா இருக்குது. நான் உடனே கேட்டேன், இது யார் அப்படின்னு கேட்கும்போது என்னிடத்துல ரொம்ப பரிதாபமாய் நடிச்சான் பாருங்க. அந்த தம்பி என்னுடைய ப்ராடக்ட்ல லாபம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ப்ராடக்ட் அவன் செய்ய ஆரம்பிச்சான். நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், விட்டுருங்க, அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கண்டுக்க வேண்டாம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் பக்கபலமாக இருப்பார், எப்போவுமே டூப்ளிகேட்டாக அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய வெற்றி அடைய முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுருங்க, கர்த்தர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, நிறைய காரியம் இதில் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி நான் அனுப்புனேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களில் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எப்படி ஏமாந்திருக்கலாம்னு சொன்னா, மற்றவங்க உங்களுக்கு முன்பாக தங்களுடைய பரிதாபத்தை காண்பித்து, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு செய்ய மாட்டீங்களா, எனக்கு இப்படி இருக்கு, இப்படி செய்ய மாட்டீங்களா, அவர்களுடைய பரிதாப குணத்தை பார்த்து நீங்கள் உதவி செய்ய போய், நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் பணத்தை இழந்தவர்கள் இருக்கலாம், வாழ்க்கையே இழந்தவர்கள் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை பாஸ்டர், நான் இழந்தது பணம் மட்டுமல்ல, இழந்தது பொருள் மட்டுமல்ல, நான் அந்த மனுஷன் மேல பார்த்த பரிதாபம், நான் அந்த மனுஷன் மேல கொண்ட பரிதாபத்தினால என்னுடைய வாழ்க்கையே இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படுகிறது போல நீங்கள் வரும்போது நீங்கள் உதவி செய்ய வேண்டாம்னு நான் சொல்லல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உதவி செய்ய தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா உதவி செய்கிறதுல ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற விஷயத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமற்று இருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்திலே ஏமாறுகிறது நிச்சயம். நீங்கள் இரக்கம் பாராட்டுகிற நபர், நீங்கள் இரக்கம் பாராட்டுகிற ஆள் சரியான ஆளா இல்லாவிட்டால் சில நேரத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இரக்கத்திற்காக எதிர்பார்த்து, இல்லைன்னா உங்களுக்கு முன்பாக ரொம்ப குறைவாய் பரிதாபப்படுகிறது போல நடிக்கிற உங்கள்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிக முக்கியமான செய்தி. தயவு செய்து எல்லாரும் ரொம்ப கவனமாய் கேட்கறது மட்டுமல்ல, முழுக்க ஃபுல்லா இந்த செய்தியை நீங்க கேட்கணும். அது மட்டுமல்ல, அநேக நண்பர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க நிறைய நேரத்தில் பார்க்க மாட்டாங்க, ஆனா சொல்லி நீங்க இதை இந்த செய்தியை பார்க்க வைங்க. அது மிக ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு கூட பேச போகிறேன். அப்படி என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டும் போது
இல்லைன்னா உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு மனிதன் இரக்கத்திற்காக அவர்கள் கேட்கும் போது, அவர்கள் தங்களுடைய குறைவுகளை, அவர்கள் தங்களுடைய இல்லாமையை உங்களுக்கு முன்பாக சொல்லும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பரிதாபம் உங்களுக்கு இருக்கக்கூடாது? இல்லை அப்படின்னா உங்களுடைய இரக்க குணம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? யாருக்கு நீங்கள் இறங்க வேண்டும், யாருக்கு நீங்கள் இறங்க கூடாது, இல்லை என்றால் யாருக்கு நீங்கள் பரிதாபம் காண்பிக்க வேண்டும், யாருக்கு நீங்க பரிதாபம் காண்பிக்க கூடாது என்கிற ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 113வது பக்கத்தில் இருக்கிறது. யாத்திராகமம் 32 வாசிக்க போறேன். ஆனாலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீர்களானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். நீங்கள் 30வது வசனத்திலிருந்து, மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்றான் என்று அறிய, இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீர்களானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல விஷய ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். பாவம் செய்யாதபடிக்கு, விக்கிரக ஆராதனை செய்யாதபடிக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துட்டே வந்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பலவிதமான அற்புதத்தை செய்து அவர்களை ஆண்டவர் அழகாய் நடத்தி வந்தார். அவர்களுக்காய் கர்த்தர் கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அந்த வழி பிரயாணத்துல வேதம் சொல்லுது, இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதத்தை பார்த்தாங்க. செங்கடலை ஆண்டவர் 2ஆய் பிளக்க பண்ணினார். அவர்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஆண்டவர் ரொம்ப அழகாய் நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சியினுடைய அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை அழகா நடத்தினார். ஆனா இந்த ஜனங்கள் கொஞ்ச நேரத்திலேயே மறந்து தங்களை நடத்துகிற தெய்வம்னு விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டார். ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்றார், இந்த ஜனங்களை அழிக்க போறேன், இந்த ஜனத்தை விட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன், இந்த ஜனங்கள் வேண்டாம், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்ன உடனே மோசே என்ன சொல்றான், இல்ல 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 இல்ல, இந்த ஜனங்களை நீங்க அழிக்க வேண்டாம், அப்படி ஒருவேளை இந்த ஜனங்களை அழிக்கிறதா இருந்தா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை அழிக்க கூடாது என்று திறப்பிலே நின்றான். ஆனா நீங்க முடிவை பார்த்தீங்கன்னா, எந்த ஜனங்களை அழிக்க வேண்டாம் என்று திறப்புல நின்றானோ அந்த ஜனங்களாலே அவனால் கானான் தேசத்திற்கு போக முடியாம போயிருச்சு. கானான் தேசத்திற்கு போக முடியாம போயிருச்சு. ஆண்டவர் இந்த ஜனங்கள் அழிச்சிடுறேன், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துல இருப்பா, இந்த ஜனங்கள் மாறவே இல்லை, இந்த ஜனங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, என்னென்னமோ ஆண்டவர் சொல்லி பார்த்ததுக்கு பிறகும் இருக்கிறதா இருந்தா ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அதற்காக ஜெபிச்சிருக்கலாம். ஆனா இல்ல இல்ல, அப்படி கிடுக்கி போறதா இருந்தா என்ன, என் பேரை கிறுக்கி போடுங்க, என்ன வேணா கொண்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. அதான் நம்பர் 1. முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கவனம் வச்சுக்குங்க, உங்களுடைய இரக்கம் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது, நீங்க எப்படிப்பட்டவர்கள் மேல பரிதாபப்படக்கூடாதுன்னா, ஆண்டவரை விட உங்களுக்கு அதிகமான இரக்க குணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை விட நீங்க பரிதாப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், ஆண்டவரை விட ஒரு மனிதனை யாருமே திருப்திப்படுத்த முடியாது.
நீங்கள் ஒரு நபர் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் தேவையோட வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1,00,000 ரூபாய் தேவையோட வர்ற மனுஷனுக்கு உங்களால 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்னு வைங்களேன். உங்களால 10,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். ஆனா நான் நம்புறேன், அவர்கள் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்பார்களே ஆனால் அவர்களுடைய தேவைகள் முழுவதும் சந்திக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். அதான் நான் அடிக்கடி வார்த்தையை சொல்வேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்தா மிச்சம் வர்ற அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். சோ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிதாபப்படுகிற அந்த நபருக்கு எல்லாத்தையுமே உங்களால செய்ய முடியாது. அவங்கள ஃபுல்லா திருப்திப்படுத்த உங்களால முடியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க ஏன் ஏமாந்து போறாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில உதவி செய்யணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்கள தூக்கி விட வேண்டியது நம்முடைய கடமை, அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம செய்கிறது தவறல்ல. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ என்ன நம்பி வந்துட்டான், ஐயோ பாஸ்டர் என்ன நம்பி வந்துட்டான், நான் தான் அவனுக்கு இருக்கிறேன், வேற யாருமே அவனுக்கு இல்லை, என்ன நம்பி வந்த மனுஷனை நான் தான் தூக்கி விடணும், நான் தான் டெவலப் பண்ணி விடணும், நான் தான் வளர்த்து விடணும், எனக்கு இருக்கோ இல்லையோ, நான் நஷ்டப்படுறனோ இல்லையோ, எப்படியாவது வளர்த்து விடுவேன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க செலவு பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்களும் வளரல, அவங்களும் இன்னைக்கு வளரலங்க. என்ன காரணம்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், நீங்க கொஞ்சம் தான் செய்ய முடியும். ஆனா உங்களுக்கு இருக்கிறதுல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க அந்த நபருக்கு கொடுத்துட்டு அந்த நபர் ஆண்டவரை பார்க்க, அந்த நபர் ஆண்டவரை ஆராதிக்க, அந்த நபரிடத்துல நீங்க என்ன சொல்லணும்னா, எப்பா உனக்கு இரக்கம் பாராட்டுறதுக்கு முடியும், உனக்கு நான் இரக்கம் பாராட்டுறதுனால தான் உனக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனா நான் இரக்கம் கொஞ்சம் மட்டும்தான் பாராட்ட முடியும். ஒருவர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தெய்வம் உனக்கு இரக்கம் பாராட்டுவாரே, ஆனால் உன் சூழ்நிலை ஒன்று கூட இல்லாம சகலவும் மாறி போகும் என்று என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டிய ஒரு நபருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு முன்பாக தாழ்வோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரை காமிக்கிறீங்களோ, அன்னைக்கு தாங்க நீங்க சரியா ஊழியம் செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் நான் ஏமாந்து போயிட்டேன் பாஸ்டர், நான் ஏமாந்து போயிட்டேன் பாஸ்டர், இரக்கம் பாராட்டி ஏமாந்து போயிட்டேன் பாஸ்டர், பரிதாபப்பட்டு ஏமாந்து போயிட்டேன் பாஸ்டர். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள்கிட்ட பரிதாபப்பட சொன்னது உண்மைதான், ஆனா ஆண்டவரை விட பரிதாபப்பட சொல்லல. நிறைய பேருக்கு கடவுளை விட பெரிய பரிதாபம், ஆண்டவரை விட இவர் பெரிய பரிதாபம் காண்பிக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவரை விட பரிதாபம் காண்பிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நீங்கள் ஏமாற்றுறதுல தான் போய் முடியும். கர்த்தர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் அவங்களுக்கு செய்வார். கர்த்தரை தேட சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல நெருங்க சொல்லுங்க, வேதத்தை நிறைய படிக்க சொல்லுங்க, நிறைய நேரம் முழங்கால் படியிட சொல்லுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதம் செய்த கர்த்தர், உங்களை நடத்தினது கர்த்தர் தானே, உங்களுக்கு பணம் கொடுத்தது கர்த்தர் தானே, உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாமல் இருக்கும் போது உங்களுக்காக பரிதாபப்பட்டவர் கர்த்தர் தானே, உங்களுக்கு பரிதாபப்பட்டு யாருமே உங்களை ஆசீர்வதிக்கல, உங்களை பரிதாபப்பட்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் யாராலும் ஃபில் பண்ண முடியல, உங்களுடைய எல்லா தேவையும் ஃபில் பண்ணவர் சந்தித்தவர் கர்த்தர் தானே, நீங்க ஆண்டவரை நம்பி தானே நடத்துறீங்க. சோ நீங்க பரிதாபப்படுகிற நபருக்கு நீங்க பரிதாபப்படுங்க, ஆனா ஆண்டவரை விட அதிகமாய் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபருக்கு என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை காண்பிக்கிறீர்களோ அன்றுதான் உண்மையான பரிதாபம் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட பரிதாபத்தை மாற்ற வேண்டும் என்றால், தேவனை விட நீங்க யார் மேலையும் பரிதாபப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த வசனத்தை இன்னும் வாசிக்க முடியும். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது. 13வது வசனம், அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும்
சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடினால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. இந்த யோனாவினுடைய சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் நினிவேவுக்கு போய் பிரசங்கம் பண்ண சொல்லுவாரு. ஆனா இந்த நினிவேவுக்கு போகாம இவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறுவான். ஆனா அந்த கப்பலில் பயங்கரமான பிரச்சனை நடக்கிறது. சுத்தி கடல் கொந்தளிக்கிறது. எல்லாரும் மடிந்து போகிற சூழ்நிலை. இவர்கள் அதிகமாய் தண்டு வலித்தார்கள். தங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து கடல்ல போட்டாங்க. ஆனா சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு ஆறவே இல்லை, அப்படியே கொந்தளிக்குது. அப்போ யாரால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்களுக்குள்ளே சீட்டு போடுகிறார்கள். சீட்டு போடும்போது யோனாவின் பேர்ல அந்த சீட்டு விழுது. அந்த யோனாவின் பேர்ல அந்த சீட்டு விழுந்த உடனே அவன்கிட்ட கேட்கறாங்க, நீ யாருப்பா, எங்க இருந்துப்பா வந்திருக்க, உன்னுடைய தொழில் என்ன, நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லாத்தையும் சொல்றான். நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், அவருடைய வார்த்தையை மீறி வந்ததுனால தான் இப்படி நடக்குது. உடனே அவர்கள் அவனிடத்துல கேட்கிறாங்க, சரி நீ இப்போ இப்படி பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, இந்த சமுத்திரம் எங்களை அடங்குறதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா எனக்கு சரியாயிரும் அப்படின்றான். என்னை தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்றான். ஆனா அதான் மனிதாபிமானம்னு வாங்கல்ல. அவன் சொன்ன உடனே தூக்கி கடல்ல போட்டுற முடியுமா? தூக்கி கடல்ல போட்டுருங்க. அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில அவனிடத்துல சொல்றாங்க, ஐயோ இல்லப்பா, இன்னொரு டைம் கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லி அவர்கள் அதிகமாய் தண்டு வலிக்கிறாங்க. எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா சமுத்திரம் திரும்பவும் அதிகமாய் கொந்தளிக்கிறது. உடனே ஆண்டவரை நோக்கி சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சுக்குங்க, இந்த மனுஷனுடைய ரத்த பழியை எங்கள் மேல கேட்காதுன்னு சொல்லிட்டு யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. நீங்க வேதத்துல வாசி பாருங்க, யோனாவை தூக்கி கடல்ல போட்ட அடுத்த செகண்ட் கடல் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அடங்கி சமாதானமா கப்பல் போயிட்டு சமாதானமா போயிடுச்சு. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு நபர் ஆண்டவரை விட நீ யாரோ ஒருத்தருக்கு பரிதாபம் காமிக்கிறீங்க. நீங்க ஏமாந்துட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரை விட உங்களுக்கு பரிதாபம் அதிகமா இருக்குது. அந்த நபர் கர்த்தருக்கு விரோதமான நபர் என்று தெரியும். அந்த நபர் பாவியான மனிதர் என்று தெரியும். அந்த மனிதருக்கு ஆண்டவரை பிடிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கும் நீங்கள் அவருக்காக, அந்த நபருக்காக போராடி கொண்டிருப்பீர்களே. ஆனால் நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க உழைக்கிறது, உங்க கணவனார் சம்பாதிக்கிறது, உங்க மனைவி சம்பாதிக்கிறது, உங்க பிள்ளைங்களால உண்டானது எல்லாத்தையுமே அந்த நபருக்கு நீங்கள் அழிப்பீர்களே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, இந்த மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷனா இருந்ததுனால, யோனா ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா இருந்ததுனால, அவனை இவர்கள் தூக்கி கடல்ல போட்ட உடனே ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாரு. அவனுக்கு உதவியா ஆண்டவரை அனுப்பிட்டாரு. நான் நம்புறேன், சில நபர்களை நீங்க என்னைக்கு கை விடுறீங்களோ அடுத்த நிமிஷத்துல கையை கர்த்தர் பிடிச்சுக்குவார். இன்னொரு சத்தியத்தை சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் என்றைக்கு நீங்க பிடிச்சிருக்கிற புடிய விடுறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்க கையை பிடிப்பார். நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஐயோ இவங்க தான், ஐயோ இந்த நபர் தான், ஐயோ இந்த பணம் தான், ஐயோ இந்த வேலை தான், இது போயிடுச்சுன்னா இல்ல, நீங்க அந்த புடிய முதல்ல விடுங்க. நீங்க அந்த புடிய விட்டுட்டு கர்த்தரை புடிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் நடத்துவார்.
யோனாவுக்கு ஆண்டவர் மீனை கட்டளையிட்டார். யோனாவை கர்த்தர் காப்பாத்திடுவாரு. யோனா கர்த்தரை தேடும் போது, யோனா மனம் திரும்பும் போது அவனுக்கான வாசல்கள் திறக்கப்படும். யோனாவை ஆண்டவர் எதற்காக இந்த சூழ்நிலையில அனுமதிச்சிருக்காருன்னா, யோனா மனம் திரும்பணும். அதுக்காக தான் இந்த சீற்றம், அதுக்காக தான் அவன் கடல்ல தூக்கி போட போறான். நான் சொல்றேன், நீங்க பரிதாபம் காண்பிக்கிற நபரை சில நேரத்துல ஆண்டவர் அப்படிதான் நடத்திட்டு இருக்கலாம். அவங்க ஏதோ தவறு செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு பண்ணி இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிடிக்காதா இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் அவர்களை திருத்துறதற்காக, ஆண்டவர் அவர்களை தொடர்றதற்காக இந்த காரியத்தை சம்மதிச்சிருக்கலாம். எப்படியாவது ஆண்டவரை அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறதுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆண்டவரை அனுமதிச்சதை குறித்து இவங்க கவலைப்படாம, ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பரிதாபம், ஐயோ பரிதாபம், நான் செய்றேன், நான் சரி இல்லை, கொஞ்சம் விட்டுருங்க, கொஞ்சம் விட்டுருங்க. கர்த்தரை விட இரக்கம் காமிக்க முடியுமா உங்களால? ஆண்டவரை விட இரக்கம் உள்ளவங்க யாருங்க இருக்காங்க? யாரும் இல்லை. வேதம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நீங்க இரக்கம் காண்பிக்கிற நபர் உங்களுக்கு குறுக்க திரும்பி ஏதோ ஒண்ணு உங்களை குறிச்சு பக்கத்துல யார்த்த போட்டு கொடுத்தா கூட போதும், நீங்க இரக்கம் காமிக்கிறத விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஒரு மனுஷன் மேல இரக்கத்தை வச்சுட்டாருன்னா நல்லா வச்சிருவார், கடைசி வரைக்கும் வச்சிருவாரு. நல்ல நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க யார் மேல பரிதாபப்படக்கூடாது அப்படின்னா, உங்க பரிதாபம் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னா, கர்த்தரே பரிதாபப்படாத ஒரு நபர் மேல நீங்க பரிதாபப்பட வேண்டாம். கர்த்தரே இரக்கம் பாராட்டாத ஒரு மனுஷன் மேல நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒருவேளை இரக்கம் பாராட்டுவீர்களே, ஆனால் அந்த நபரை பாருங்க, டேய் கர்த்தரை தேடுப்பா, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருப்பா. அதற்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆண்டவரோட நடக்கிறவர் தானே, அவங்களுக்காக இரக்கம் பாராட்டி நிறைய செய்யலாம். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளை இல்லாம, இல்லைன்னா கிறிஸ்தவங்க இல்லாம யாருக்கும் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அனித்தியமான உலக பொருட்களால நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கை தாராளமாகணும்னு சொல்றாரு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா நீங்க உதவி செய்யணும், நிச்சயமா நீங்க இரக்கம் பாராட்டணும். ஆனா ஆண்டவரை விட நீங்க இரக்கம் பாராட்ட கூடாது. அதுல கவனமா இருக்கு. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு நீங்க பரிதாபம் படக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் பரிதாபப்படுகிறதுனால், யாருக்கு நீங்கள் பரிதாபப்படுகிறதுனால் உங்களுக்கு தோல்வி வரும் அப்படின்னா, வாசிக்கலாம் வேதத்தை திறந்து நம்ம நீதிமொழிகளை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கவனிங்க, இந்த வசனத்துல நீங்க 2 காரியத்தை அண்டர்லைன் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த இரக்க குணம் அவசியம், இறங்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த வசனத்துல 2 காரியத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்று, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது, அந்த திராணி இருக்கும் போது என்று சொல்ற அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதற்கு பிறகு அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அந்த 2வது அண்டர்லைன் பண்றது செய்யத்தக்கவர்களுக்கு. இப்போ முதலாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம், நம்பர் 2. இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்கள் யாருக்கு பரிதாபம் காண்பிக்க கூடாது, இல்லை என்றால் நீங்கள் யாருக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது என்று வேதம் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார், நன்மை செய்கிறதற்கு உனக்கு திராணி இருக்கும் போது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா, நன்மை செய்கிறதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை.
அவங்க கையில எதுவுமே இல்லை, அவங்க கையில ஆசீர்வாதம் இல்லை, அவங்க கையில கொடுக்க வேண்டிய பணம் இல்லை, அவங்களால அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது, அவர்களுக்காக ஒரு நன்மையும் அவர்களுக்கு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இவர்களுக்கே பணம் தேவை இருக்குது, இவர்களுடைய வாழ்க்கையே இன்னும் சரியாகல, இவர்களே இன்னும் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நீங்க ஏன் பரிதாபப்படுறவங்களுக்கு முன்னாடி நீங்க ஏமாந்து போறீங்க தெரியுமா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்களுக்கு இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இல்ல யாராவது ஒருத்தர் தங்களுடைய பரிதாபத்தை காண்பிச்சாங்கன்னா உடனே இன்னொருத்தரிடத்துல வாங்கி கூட கொடுப்பாங்க. நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கவனமா கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்களில் 2 அங்கியை உடையவன் இன்னொன்றை யாருக்கு கொடுக்கணுமாமா? மற்றவங்களுக்கு. ஒரு அங்கி இருக்கிறவன் இருக்கிறதையும் கழட்டி கொடுன்னு சொல்லலாம் ஆண்டவர். 2 இருக்கிறவன், டே 1 ஏற்கனவே உனக்கு தேவைக்கு இருக்குது, பார்த்துக்கலாம், நாளைக்குள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குள்ளது கர்த்தர் தருவாரு. ஆனா உனக்கு மிச்சம் இருக்குல்ல, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடு என்று சொல்லுகிறார். சோ நீங்கள் இரக்கம் காண்பிக்கும் போது உங்களுக்கே இல்லாத இரக்கம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியுமா தங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அடுத்தவர்களுக்காக நிறைய பேர் ஜாமீன் போய் கையெழுத்து போட்டு ஜாமீன் நின்று, பணத்துக்காக நான் ஜாமீன் நிக்கிறேன், வண்டிக்காக நான் ஜாமீன் நிக்கிறேன். நான் சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இன்னொருத்தருடைய கடனுக்காக நீங்க ஜாமீன் நிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க ஜாமீன் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக நீங்க அதற்காக நிறைய பேர், ஐயோ எங்களுக்கு இவங்க உதவி செய்ய முடியுமா, உங்களால ஒரு உதவி செஞ்சிருங்க. ஆனா நீங்க காரணமே இல்லாத ஒரு காரியத்திற்காக, நீங்கள் கட்ட முடியாத ஒரு காரியத்திற்காக, ஒருவேளை அவங்க அந்த பணத்தை கட்ட முடியாட்டாலும் நீங்க கட்ட முடியும்னா நீங்க போய் ஜாமீன் போடுங்க, தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பாஸ்டர், அவங்க கட்டலைன்னா கூட நான் கட்டிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் வசதியை கொடுத்துருக்கிறேன், நான் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க ஜாமீன் போடுங்க. ஆனா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இன்னொன்னு, நிறைய பேரு ஒருத்தர் கடன் கேட்கறாங்களா, கடன் கொடுக்கறதுக்கு இவங்க கையில காசு இல்லை அப்படின்னா இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கி அப்புறம் நாளைய தினத்துல அவங்க கட்டாம போயிட்டாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட கேட்பாங்க, இவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதங்கள் உண்டாகும். என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படி எத்தனை 1000 பேர் சிக்கியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? கடன் வாங்கி உங்கள்கிட்ட யார் ஜாமீன் நிக்க சொன்னா? உங்கள்கிட்ட யாரு? உங்களுக்கே கஷ்டமா இருக்குது, உங்களுக்கே யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். ஆனா நீங்க இன்னொருத்தரிடத்துல இருந்து கடன் வாங்கி அவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா? உங்களிடத்தில் இருக்கிறத கொடுங்க பிரதர், உங்களுக்கு இருக்கிற மிச்சத்தை கொடுங்க சிஸ்டர், உங்களை ஆசீர்வதித்ததிலிருந்து ஆண்டவருக்கு ஏராளமா கொடுங்க சிஸ்டர். ஆனா இன்னொருத்தரிடத்துல இருந்து கடன் வாங்கி குழுல ஜாமீன் நின்று நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அது ஆண்டவருக்கு பிரியம் உள்ள உதவியாக இருக்கவே இருக்காது. உடனே நான் நிறைய பேர் இப்போ என் மேல நீ கோவப்படுவீங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் என்ன பாஸ்டர் இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல, நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல நீங்க 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அங்கே பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இந்த இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். இதுல இப்ப பாருங்களேன், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள்.
6வது வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க யாருமே இப்போ என்ன முறைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த 5 கன்னிகள் 10 கன்னிகைகள், இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய கைகளிலே எண்ணெயை கொண்டு வரல. அப்போ புத்தி உள்ளவரிடத்துல போய் கேட்கறாங்க, இத மாதிரி எங்களுக்கு எண்ணெய் திருந்திருச்சு, கொஞ்சம் எண்ணெய் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எண்ணெய் குடுக்குறீங்களான்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எண்ணெய் போதுமான அளவு தான் இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு இந்த எண்ணெயில் இருந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, எங்களுக்கும் எங்க தீவட்டிகளும் எரிய வைக்காம நாங்களும் மணவாளனை சந்திக்க முடியாது. நாங்களும் ஒன்றும் இல்லாம போகிறதற்காக ஒன்று பண்ணுங்க, நீங்க விற்கிறவரிடத்திற்கு போய் வாங்கி கொள்ளுங்க. விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே இல்லாத ஒன்றுல நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. சோ நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு முன்பாக பரிதாபமா இருக்கிற ஜனங்கள், நீங்கள் இரக்கம் காண்பிக்க வேண்டிய ஜனங்களுக்கு முன்னாடி உங்களால செய்ய முடியாது, உங்களால பண்ண முடியாது. நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம போயிடும். நீங்க அப்படி ஒரு இரக்கத்தை அவங்களுக்கு காமிச்சீங்கன்னா உங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம போகும். அப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சீங்கன்னா உங்க பிள்ளைய தெருவில் நின்றுவாங்க. அப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடும். அப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சீங்கன்னா உங்க வருமானம் எல்லாம் போயிடும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை, உங்களுக்கே இல்லாத ஒரு இரக்கத்தை, இல்ல பரவாயில்லப்பா, நான் பெரிய தியாகிப்பா, நான் பெரிய தியாகிப்பா, என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போனா போதுப்பா, என் பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம போனா போதுப்பா, என் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன, நீ இருப்பா. இல்லைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறதுல ரொம்ப கவனமா சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்யணுமாமா? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இரக்கம் காண்பிக்கணுமாமா? உங்களுக்கு செய்ய திராணி இருக்கும் போது, செய்ய திராணி இருக்கும் போது, உங்க கையில ஆண்டவர் நிறைய கொடுக்கட்டும். சிஸ்டர், பிரதர், உங்க கையில ஆண்டவர் நிறைய கொடுக்கட்டும். நீங்க நிறைய பேர் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாத்திர காலம் சீக்கிரம் வரட்டும். நீங்க உதவி செய்கிறது மாதிரி கர்த்தர் உங்களை வைக்கிற காலம் சீக்கிரம் வரட்டும். அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் தான். மற்றவர்களுக்கு கொடுக்கிறது தான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அதுதான் நம்பர் 1 ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு இப்போ நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது, உங்களுக்கே இல்லாத இருக்கும் போது, நீங்க இன்னொருத்தர் இடத்துல இருந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி தயவு செய்து செய்யாதீங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்க 54ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்பீர்களா? 54ஆம் அதிகாரம் 2வது வசனம் நல்லா எல்லாரும் கவனமா வாசிக்கணும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அந்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் உன் 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 சொல்லிட்டே இருக்கிற. திரும்ப வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா ஃபர்ஸ்ட் நீ ஒன்ன பாருப்பா, ஒன்ன பாரு. உன் வீட்டுல இங்க
உன் வீட்டில் இங்கே அதான் நிறைய பேருக்கு சாப்பாடு கூட வழி இல்லை. நீ ஒன்ன ஸ்திரப்படுத்து, நீ ஸ்திரமாகு, நீ பலப்படு, நீ நல்ல கொஞ்சம் செட்டில் ஆகு. அதற்கு பிறகு இன்னொருத்தரை கைதூக்கி விடுகிறத ஆண்டவர் தருவார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இதுல நீங்க இனி மாற மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தேவையான சத்தியம்னு நான் நம்புறேன். சோ ஒரு நபர் மேல நீங்கள் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படுகிற நபர்கள் உங்களுக்கு நின்று இதுவரைக்கும் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா, நான் சொல்ற நிறைய பேரை ஏமாத்தினது எப்படிதான் ஏமாத்திட்டாங்கன்னா, ஏமாந்தது காரணம் இவங்களுக்கு இல்லை, ஆனா இவங்க ஜாமீன் நின்ட்டாங்க, இவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டாங்க, இவங்க சிக்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இன்னொருத்தருடைய கடனை கட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னொருத்தர் ஊர் சுத்தனதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னொருத்தர் ஜாலி அடிச்சது, இன்னொருத்தர் சாப்பிட்டது, இன்னொருத்தர் சந்தோஷமா இருந்ததை இன்னைக்கு கஷ்டப்பட்டு இவங்க கட்டிட்டு இருக்காங்க. வருத்தமா இருக்கு கர்த்தருடைய பிள்ளையை, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பேதைகளா இருப்பாங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள்? இவ்வளவு பேதைகளா இருப்பாங்களா? இவங்க வீட்டுல இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஆனா மாசமானா 10,000 ரூபாய் சம்பாரிச்சு அப்படியே கட்டணும். எதுக்காக வாங்கினீங்க கேட்டா, நான் எங்க வாங்கினேன், இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுத்தேன், ஊரை விட்டு ஓடிட்டாங்க. நீங்க யார் கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு? வேணாம், இனி தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. சோ நம்பர் 3, மூன்றாவதா, ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது? இல்லாவிட்டால் உங்கள் முன்பாக பரிதாபப்படுறவர்களுக்கு நீங்கள் எப்படி இரக்கம் காண்பிக்க வேண்டும்? இல்லைன்னா நீங்கள் ஏமாறாமல் இருக்க, உங்க முன்பாக பரிதாபப்படுறவங்களுக்கு முன்பாக நீங்கள் ஏமாறாமல் இருக்க நீங்க செய்ய வேண்டியது மூன்றாவது, நம்பர் 3, மூணாவது, ஒரு அந்த 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 அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 20 வாசிக்கும் போது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது, நான் 2வது அண்டர்லைன் பண்ண சொன்னேன், செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சோ நம்பர் 3, மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ளுங்கள், நீங்க இரக்கம் செய்கிறது உண்மைதான், ஆனால் நீங்கள் இரக்கம் காண்பிக்கிறதற்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி அற்ற மனிதர்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுவீர்களே, ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை நீங்க அடைய முடியாது. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு விசை நான் இந்த திருச்சபையில நான் இருக்கும்போது ஒரு நபர் உள்ள வந்தார். அவர் என்னிடத்துல கேட்டார், பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டார். உடனே நான் சரி, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது 50 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் என் பக்கத்தில் வரும்போது அவர் தண்ணி அடிச்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்மெல் வந்துருச்சு. உடனே நான் நினைச்சிட்டேன் இவர் தண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு. உடனே ஒரு தம்பியை கூப்பிட்டு, எப்பா நீ போய் கொஞ்சம் இவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சார் சாப்பாடெல்லாம் வேணாம் சார், எனக்கு 50 ரூபாய் மட்டும் என் கையில் கொடுங்க சார். நான் சொன்னேன், நீங்க பசிக்குதுன்னு தான் வந்தீங்க, உங்களுக்கு பசிக்குது சாப்பாடு இல்லைன்னு தானே வந்தீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன். இல்லை சார், எனக்கு 50 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் சார், சாப்பாடு வாங்கி கொடுக்க வேணாம் சார், நான் போய் உட்கார்ந்து சாப்பிட்றேன் சார். இல்லை உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க, இங்கேயே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போலான்னு சொன்னேன். இந்த தம்பி வாங்கிட்டு வர்றதற்குள்ள அந்த நபர் போயிட்டார். அப்போ நான் நம்புறேன், ஒருவேளை அந்த 50 ரூபாய நான் அந்த மனுஷனுக்கு கொடுத்திருந்தா, அந்த மனுஷன் நிறைய என்ன பண்ணிருப்பான், நேர சாராய கடைக்கு போய் அந்த 50 ரூபாய் செலவு பண்ணி சாராயம் குடிச்சிருப்பாரு. நான் கொடுத்த பணம் சாராய கடைக்கு தான் போயிருக்கும். இன்னொன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்கு முன்பாக உதவி செய்ததை குறித்து, நீங்க கொடுத்ததை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்க கொடுத்தீங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்ததை குறித்து நீங்க யோசிக்காதீங்க.
அது நல்லதுக்கு அவங்க கொடுத்தாங்களோ கெட்டதுக்கு அவங்க செலவு பண்ணாங்களோ அதை பற்றி இல்லை. ஆண்டவர் உங்க மனசுல கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவாரு. ஆனா ஒரு நிமிஷத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நபருக்கு இரக்கம் காண்பிக்கிறதற்கு, இல்லைன்னா உங்க மேல பரிதாபப்படுகிற அந்த நபருக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க எப்ப ஏமாற மாட்டீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு அந்த காரியத்தை கொடுக்கிறதற்கு அந்த மனுஷனுக்கு ஒரு தகுதி வேணுங்க, ஒரு தகுதி வேணுங்க. அதான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா பிச்சு போட்டுன்றது மாதிரி நிறைய பேருடைய கையில எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க நிச்சயமாகவே சிலருக்கு அதை வச்சு காப்பாற்ற தெரியவே தெரியாதுங்க. அப்படி நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பணம் தாங்க வீணா போகும், உங்க பணம் தான் வீணா போகும், உங்க காசு தான் வீணா போகும். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இரக்கம் பாராட்டுறதற்கு நம்பர் 3, மூன்றாவதாக ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இரக்கம் பாராட்டுகிற நபர் அவர் சரியான நபரா இருக்கணும். சரியான நபரா இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் எவ்வளவு தூக்கி விட்டாலும் அவங்க மேல வருவாங்க, அவங்க மேல வருவாங்க. அவங்க நல்லா ஊழியம் செய்வாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க எதிர்காலத்தை நல்லா அமைச்சு தருவாங்க. அதற்கு பிறகு அவர்களே உங்களுக்கு உதவி செய்வார்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். எங்க பெரியம்மா ஒருத்தங்க சென்னையில சொல்லுவாங்க, அவங்க இந்த இலங்கையில ஜனங்கள் கஷ்டப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் பேர் வந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு அவர்கள் ரொம்ப உதவி செய்து அவர்களை தங்களுடைய பிள்ளைகளாகவே வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாவற்றையும் இவங்க செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆள் ஆகி அவங்க இன்னைக்கு வேலையில போய் அவங்க வெளிநாட்டுல இருந்து எங்க பெரியம்மாவுக்கு அவங்க பணம் அனுப்புவாங்க, அவங்க பணம் அனுப்பி இதை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கிற ஏணியில சரியா ஏறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கொடுக்கிற உதவியை சரியா வாங்கிட்டு முன்னேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில நபர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அந்த நபர்களுக்கு உதவி செய்கிறதே வீணுங்க. எத்தனை செஞ்சாலும் அதான் அவங்க வாங்குறதுலே தான் குறியா இருப்பாங்களே தவிர வாங்கினதை வச்சு நம்ம முன்னேறோன்றது அவங்களுக்கு எண்ணம் வரவே வராதுங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறையவும் நிறையாது, அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறையவும் நிறையாது. வாங்கி வாங்கி செலவு பண்ணிட்டு இல்லை வாங்கி வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க முன்னேற மாட்டாங்க. ஸோ நீங்க உதவி செய்யுங்க. நான் என்னுடைய சுயமா சொல்லல, ப்ளீஸ், நான் வேதத்திலிருந்து சொல்றேன். நீங்க உதவி செய்கிற அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்க கவனமாய் செய்யத்தக்கவர்களுக்கு நீங்க இரக்கம் காண்பிக்கிற நபர் சரியான நபரா தப்பான நபரான்னு நீங்க அறிஞ்சுக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்பர் 4, நான்காவதாக ஒரு காரியத்தை கூட சொல்றேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலில் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 20வது 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல்ல 13ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் 20வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்பொழுதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றார். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டு இருந்தாள். கவனிங்க, இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்னோன் என்கிற ஒரு மனுஷன் அப்சலோம் என்கிற அந்த ராஜாவனுடைய பிள்ளை, அவனுடைய சகோதரியாகிய அந்த தாமாரை தவறாய் நடத்துகிறான். இந்த தவறாய் நடத்தும் போது அவன் தவறாய் நடத்தின செய்தியை அப்சலோம் கேட்கிறான். கேட்ட உடனே தன்னுடைய சகோதரி மேல அவனுக்கு பயங்கரமான ஒரு இரக்கம் வருது. இல்லைன்னா அவர்களுடைய அந்த இல்லாமையை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பரிதாபத்தை பார்க்கறாங்க.
ஐயோ என் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அவன் மேல ஒரு பயங்கரமான பரிதாபம் வருது. ஆனா அந்த பரிதாபத்திற்கு அவன் காண்பித்த இரக்கம் சரியானதா இல்ல, தப்பானதா போயிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த சகோதரியை அவன் தவறாய் நடத்தினதை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கு அம்னோன் மேல பயங்கரமான கோபம் வருது. தன்னுடைய மனதிலேயே அதை வைத்து கொண்டு கொஞ்ச நாள் தாண்டின உடனே அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்னோனை தன்னுடைய அடியாட்களை வச்சு அடிச்சு தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் கொன்னுட்டான். அப்போ நம்பர் 4, நான்காவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக பரிதாபப்பட்டு இருக்கிற மக்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பிக்க கூடாதுன்னா, நீங்க பரிதாபப்படுற மனுஷனுக்கு நீங்க கடவுளாயிடக்கூடாது. நன்றாய் கவனிங்கள். நான்காவதாக, நீங்க பரிதாபப்படுகிற கடவுளா மாறிடக்கூடாது. அதான் நான் ஆரம்பத்தில் செய்தியில சொல்லும் போது சொன்னேன், நீங்கள் பரிதாபப்படுகிறதற்கு, நீங்கள் மற்றவர்களை பார்த்து இரக்கம் பாராட்டுறதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. உங்களால ஓர் அளவுக்கு தான் செய்ய முடியும். இப்போ இந்த அப்சலோம் பண்ணின இந்த ஒரே ஒரு தவறுனால தன்னுடைய சகோதரி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவள் தனக்கு முன்பாக இருக்கிற பரிதாபத்தை பார்த்த உடனே இவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, கடவுள் ஆயிட்டான். நான் எப்படினாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட மாட்டேன். என் சகோதரி எப்படி நடத்திட்டியா, நான் உனக்கு என்ன பண்றான் பாருன்னு சொல்லி இந்த சகோதரிக்காக இவள் மேல் பரிதாபப்பட்டு அந்த மனுஷனை கொன்னுட்டான். பாருங்களேன், வேதம் சொல்லுது அந்த சாபம் தலை மேல இருக்கிறது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொன்னது மாதிரி இவனுடைய வாலிப வயசுலையும் அவன் ராஜாவாகல, அவன் மடிஞ்சு போனான்னு வேதம் சொல்லுது. சோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இரக்கம் பாராட்டுகிற நபர், உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படக்கூடிய ஒரு நபராய் ஒருத்தர் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஒரு காலத்திலையும் நீங்க கடவுளாயிராதீங்க. கடவுளாயிராதீங்க. நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நான் உன்னை பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன், நானே உன்னை பண்ணிடுவேன் அப்படின்றதுக்காக உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், உனக்காக நான் அப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்றத விட மிக முக்கியமானது, ஆண்டவர் உனக்காக செய்வார். எனக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து உனக்கு நான் ஏதோ ஒரு உனக்கு நான் செய்வேன். அதாங்க மேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு கேர்ள், நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலேஜிலேயே 2 காலும் 2 கையும் சரியா செயல்படாத ஒரு தம்பி சைக்கிளில் வருவார். அப்போ அவன் நல்லா படிப்பான், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக இருப்பான், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையன். இந்த பணக்கார இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல பயங்கரமான ஒரு பரிதாபம் வந்துருச்சு. பரிதாபம் வந்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவனுக்கு வாழ்க்கை கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நான் சொல்றேன், அப்படி வாழ்க்கை கொடுக்கறது தப்பு இல்லை. அதற்குன்னு ஒரு இருதயம் படைச்சவங்க இருக்கிறாங்க. சிலர் அதான் ஒரு விசை அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா காலம் முழுவதும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க கூடயே வாழ்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் உண்மையான மனப்போக்குவம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் பரிதாபத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் வாழ்க்கை கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில பாதியில செட் ஆகலைன்ன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பசங்களுக்கு கண்ணு இல்லாத மாதிரி ஒரு கேர்ள் கல்யாணம் பண்ணணும், வாய் பேசாத ஒரு கேர்ள் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி. நான் சொல்றேன், பிளஸ் சூப்பர், நல்லது. இந்த மாதிரி ஒரு இருதயம் வேற யாருக்கும் வராது. அந்த இருதயம் உனக்கு குத்துக்காருன்னா, ஆனா ஒண்ணு, நீ ஃபர்ஸ்ட் கை பிடிச்சிட்டேன்னா சாகுற வரைக்கும் என்ன நடந்தாலும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த பையனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க, நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன் தகப்பனார் தாயிடத்துல போய் கேட்டாங்க, இந்த மாதிரி, அது ஒரே பொண்ணு அவங்களுக்கு, இந்த மாதிரி நான் அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, உன்னுடைய மனசு எங்களுக்கு புரியுது, உனக்கு நல்ல மனசை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நீ யாருனாலும் பரிதாபப்படுற ஆளு. ஆனா அவருக்கு 2 கால் 2 கை எதுவுமே இல்லை, அவர் வீல் சேர்லயே இருக்கிறாரு. ஆனா உனக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, நீ அழகா இருக்க. நாளைக்கு ஒருவேளை உங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகி கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் நீ அழகா கையும் காலோட நீ வேலைக்கு போகும்போது
அந்த நபருக்கு, நீ திருமணம் செய்கிற அந்த நபருக்கு உன் மேல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால வேணாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மகள் கேட்கவே இல்லை. நான் இறக்க குணத்துல இருக்கிறத நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? தன் தகப்பனை எதிர்த்தாங்க, தன் தாயை எதிர்த்தாங்க. அவங்க அப்பா எவ்வளவு சொல்லிட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் அவருக்கு ஏற்றது மாதிரி அவருக்கு அந்த சூழ்நிலை கடவுளை அனுமதிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு நபரை ஆண்டவர் அவங்களை ஏற்படுத்துவாரு. நம்ம அவங்க 2 பேரும் ஒன்று சேரும் போது அந்த குறை பெருசா தெரியாது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம இணைச்சு விட்டுருவோம். அவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் 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 ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கும், ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல 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 அவர் அப்படின்னு தான், நான் இப்படி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் முடிஞ்சு. நல்ல இருதயம் தான், அதை நான் தப்பா சொல்லலை, குறையா சொல்லலை, அதை நான் குற்றப்படுத்தலை. ஆனா தன்னுடைய தகப்பனார் என்ன சொன்னாரோ, கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்குள்ள அது நடந்துச்சுங்க. இவர் வீட்டுக்குள்ள இருப்பாரு, வேலைக்கு போக முடியாது, சேர்ல இருப்பாரு. இந்த பொண்ணு காலையிலே எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போய் கொஞ்சம் லேட்டா வர்றதுனால இவருக்கு அவங்க மேல பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு. நான் வெளியே நடக்க முடியாதவன், நான் வெளியே போக முடியாதவன்றதுக்காக நீ இப்படி பண்றியா அப்படி பண்றியான்னு சொல்லி செய்யாத காரியத்தை எல்லாம் அந்த புள்ள மேல சுமத்தி அந்த மகள் பிரிஞ்சு தன்னுடைய தகப்பனார் வீட்டில் ஒரு குழந்தையோட வரும்போது, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, நான் கேட்கல, நான் கடவுளாயிட்டேன். பரிதாபப்படுற மனுஷனுக்கு நான் கடவுளாயிட்டேன். நான் கடவுளான உடனே, நான் கடவுள் ஆனதுனால என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கடவுளாயிராதீங்க, நீங்க கடவுளாயிராதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு வழிய ஆண்டவர் அவர்களுக்காக வச்சிருப்பார், அவர்களுக்காக உதவி செய்யுங்க. ஆனா ஆண்டவர் செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு அநேகம் பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கை ஏமாந்து போகிறது, ஏமாந்து போகிறது. சோ இன்னைக்கு கொடுத்த செய்தி நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படுறவர்களுக்கு முன்பாக நீங்க எப்படி நடக்கணும், இல்ல உங்களுடைய இரக்கம் காட்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் 1 டைமுக்கு 2 டைம் இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேட்டு பயனடைங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம், எத்தனையோ இடங்களிலே ஏமாந்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இந்த சத்தியம் மட்டும் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதா, 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதா, நான் மாறி இருப்பேனே, இன்னைக்கு கிடைச்சிரு. நான் சொல்றேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு குருளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. இதுக்கு முன்பாக நடந்ததை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அறியாது இருக்கிற காலங்களை தேவன் அறியாதவர் காணாதவர் போல் இருக்கிறார். நீங்க தெரியாம அறிவில்லாம நீங்க செஞ்சதை குறித்து ஆண்டவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார். சரி, உனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா, உனக்கு தெரியாதுப்பா, நீ தெரியாம செஞ்சுட்ட, உங்களை மன்னிச்சிருவாரு, மறந்துடுவாரு, உங்களை தூக்கி எடுத்துருவாரு. ஆனா இனி தெரிஞ்சிட்டு நீங்க இதை தப்ப செய்ய வேண்டாம். அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படியே நீங்கள் இருக்கிற அந்த வீடுகளில் முடிஞ்சவங்க எந்திரிச்சிங்கன்னா எந்திரிச்சிருங்க. ஜெபிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இனி யாரிடத்துல நீங்க ஏமாறக்கூடாது. இனி உங்க பிள்ளைங்க யாரிடத்துல ஏமாறக்கூடாது. இந்த சத்தியத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதுவரையிலும் நீ நிறைய இடங்களிலே ஏமாற்றப்பட்டிருப்பாயானால் இனி நீ ஏமாறக்கூடாது. யார் முன்பாக நீ ஏமாறக்கூடாது, ஏமாறக்கூடாது. கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை ஞானவான்களா நிறுத்தணும். உங்க பிள்ளைய ஆண்டவர் ஞானவானா நிறுத்தணும். உங்க மகளை ஆண்டவர் ஞானவானா நிறுத்தணும். அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம ஏமாந்த எத்தனையோ பிள்ளைங்க, மனைவிக்கு தெரியாம ஏமாந்த எத்தனையோ கணவன், கணவனுக்கு தெரியாம ஏமாந்த எத்தனையோ மனைவி. ஆனா என்னமோ ஆண்டவர் உங்களை காப்பாற்றி உங்க பேர் கெட்டு போகாதபடி இம்மட்டும் காப்பாற்றினாதே. இனி இப்படி ஏமாந்து போக வேண்டாம். கையை உயர்த்தி அந்த கிருபைக்காய் ஆண்டவரத்துல கெஞ்சுங்க பார்க்கலாம். ஏசப்பா அந்த கிருபை தாரோ. ஹல்லேலூயா. கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, அந்த கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க.
இனி யாரிடத்துல ஏமாறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எனக்கு உண்டாகட்டும், என் பிள்ளைக்கு உண்டாகட்டும், என் கணவனாருக்கு உண்டாகட்டும், என் மனைவிக்கு உண்டாகட்டும். கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.